நெக்ஸ்ட் லூமினரி அவார்டு வாங்க போகிறது யாருன்னா, பொதுவாக கூட இருந்து குழி தோன்றவங்க மேலே நம்மளுக்கு கோவம் தான் வரும். பட் ஆனால் இவர் குழி தோண்டினார்னா நம்மளுக்கு அவர் மேலே மரியாதை வரும். ஐ மீன் அவர் he has planted more than 5,000 trees as an individual. ஸோ 5000 மரங்களுக்கு மேல் விதைத்து சமுதாய அக்கறையுடன் வாழும் மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் அவர்களுக்கு விருது வழங்குவதில் யான் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது. திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன சொல்கிறதுனாக்கா இந்த 5000 மரங்கள் கடந்து வர்றதுக்காக கொஞ்சம் நஞ்சம் விஷயங்கள் கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் இந்த மரங்கள் ஒரு அரசு சொந்தமான இடம், ஒரு 50 ஏக்கர் வரும். அந்த இடத்துல மரங்கள் வைக்கும்போது அவ்வளோ தொந்தரவு வரும். ஆடு மாடு மேயிற இடம், பெரிய இன்னல்லாம் வரும். இதனால் ஒரு சமுதாயம்னா நாங்கள் பங்காளின்னு சொல்லுவோம். ஒரு 200 குடும்பம் 100 குடும்பம் அப்படி இருப்போம். அதனால் இந்த மரம் வைக்க போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு 10 மரம் தான் வச்சேன். அப்போ வைக்கும்போது ஆடு மாடு கொண்டாந்து மேய்ச்சிட்டாங்க. நான் கேட்டதுக்கு அப்படி தான் மேய்ப்பேன், உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, மரம் வைக்கிறது ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுவாச காற்று இயற்கைக்கு. இன்றைய பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக 110 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு வெயிலுடைய தாக்கம். அப்படிலாம் ஒரு இது பண்ணும்போது நாங்களாம் ஒரு சின்ன விஷயம் தானே பண்ண போகிறேன், அதில் ஏன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறீங்கும்போது, இல்லை நீ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சின்ன முயற்சியாக எடுத்தேன். இதை நம்ம எப்படி நம்ம ஒரு 100 மரமாச்சும் வச்சு ஆரம்பித்தோம். அந்த 100 மரம் வைக்கும்போது மறுபடியும் ஒரு 10 பேர் நமக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன இவ்வளோ ஒரு மரத்து மேலே நம்ம ஒரு சின்ன விஷயம் தானே பண்ண போகிறோம், ஏன் அப்புறம் நெருக்கடி நகல. அப்புறம் எனக்கு இது ஒரு உந்து சக்தி ஆரம்பிச்சிருச்சு. 100 மரம் 1000 மரம் வச்சு 1000 5000 வச்சு 5000 மரம் வச்சதுக்கு பிறகு 10,000 மரக்குன்னு தனிநபராக கொடுத்துருக்கிறேன். இதில் முழு உழைப்பும் நான் அதில் பங்களிச்சுக்கிறேன். சென்ற ஆண்டு தமிழ் அரசு விருது எனக்கு கிடைச்சது. 1 லட்ச ரூபா ஊக்கத்தொகை கிடைச்சது புதுக்கோட்டை மாவட்டத்தில். இந்த முறை சென்னையில் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் எனக்கு இந்த விருது கிடைச்சது பெரும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பணி இது மட்டும் முடிய போகிற கிடையாது, மீண்டும் மீண்டும் தொடரும். அது மாதிரி நீங்களும் இங்கே சென்னையில் வசிக்கிறீங்க, எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பீங்க. எங்கள் குடும்பங்கள் எப்படின்னாக்கா தமிழம்புறம் நாங்கள் பரவி கிடக்கிறோம். இது மாதிரி மரங்கள் வைக்கணும். மரங்கள் ஏன்னா நமக்கு சுவாச காற்றை கொடுக்குறது மரங்கள் தான். அது அந்த இதை எல்லாரும் கொண்டாந்து பண்ணணும். நீங்களும் ஒவ்வொருத்தரும் இங்கே ஏதாச்சும் ஒரு ஆற்றங்கரை ஓரம் இருக்கும், பொது இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் ஒரு கன்று வைங்க. பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறதோட பசுமை நிறைந்த மரக்கன்றை வச்சு கொண்டாடுங்க. நாங்களாம் அதை எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி.